Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து இன்னைக்குரிய மேத்ஸ் क्वेश्चंस தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா லாபம் நட்டம். சரிங்களா? லாபம் நட்டம். இந்த மாடல்ல இருக்க சம்ஸ் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்குற எல்லா சம்ஸ்மே பாத்தீங்கன்னா TNPSC எக்ஸாம்ல கேட்கக்கூடிய மேத்ஸ் क्वेश्चंस மாடல்ல இருந்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டாபிக் வைஸாக வந்து நீங்கள் மேத்ஸ் கொஷின்ஸ் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். டாபிக் வைஸாக நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? இது இல்லாமல் நம்ம டாப் 7 தமிழ் அகாடமி டெலகிராமில் வந்து டெஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இனி நீங்கள் டாப் 7 தமிழ் அகாடமி டெலகிராமில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இன்னைக்குரிய மேத்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒரு கடைக்காரர் மிதிவண்டியை ரூபாய் 4275க்கு விற்பதால் அவருக்கு 5% நட்டம் ஏற்படுகிறது. அவருக்கு 5% லாபம் கிடைக்க வேண்டுமெனில் மிதிவண்டியை என்ன விலைக்கு வந்து விற்க வேண்டும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த சம் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டு சம்மு. இப்போ இந்த லாபம் நட்டம் சம்மை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரிக் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சதவிகிதம் அப்படின்றத நம்ம எதை சொல்லுவோம்னா 100. சரிங்களா? ஸோ 100க்கு எத்தனை அப்படின்றத நம்ம சதவிகிதத்தில் வந்து மென்ஷன் பண்ணுவோம். இந்த சதவிகிதத்தோட அர்த்தம் வந்து 100. இப்போ நம்மளுக்கு நட்டம் அப்படின்னு கேட்டாலே மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நட்டம் வந்தாலே 100/100 மைனஸ் எத்தனை சதவிகிதம் நட்டம் கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல போட்டுக்கோங்க. இங்கே 5% கொடுத்துருக்கனால நான் 5ன்னு போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நட்டத்துக்கு. இதுவே லாபம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா 100 + 5/100. சரிங்களா? இதை நீங்கள் ஃபார்முலாவாக வந்து மனப்பாடம் பண்ணாமல் இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நட்டம் அப்படின்னா 100லேருந்து எத்தனை சதவிகிதம் வந்து நட்டம் கொடுத்துருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணணும். லாபம்னா அந்த சதவிகிதத்தை ப்ளஸ் பண்ணணும். ரெண்டுலேயுமே 100லேருந்து வந்து ப்ளஸ் பண்ணணும். நட்டத்துக்கு 100 போடுவோம், லாபத்துக்கு 100 போடுவோம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக வந்து நிறையா சம்ஸில் வந்து இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம சம் செய்யலாம். இப்போ ஒரு கடைக்காரர் வந்து மிதிவண்டியை எவ்வளோக்கு வந்து விற்கிறாரு அப்படின்னா 4275 ரூபாய்க்கு விற்கிறாரு. எதோட விற்கிறாருன்னா 5% நட்டத்தோடு வந்து அவர் விற்கிறாரு. சரிங்களா? அப்போ அதனுடைய அடக்கு விலை எவ்வளவாக இருக்கும்? அதிகமாக தான் இருக்கும். அவர் 5% நஷ்டத்தோடு தான் 4275 ரூபாய்க்கு வந்து விற்கிறாரு. சரிங்களா? அப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த சைக்கிளோட ஒரிஜினல் விலை எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் தான் சொன்னேன்ல, நஷ்டம்னா என்ன பண்ணணும்னா 100/100 மைனஸ் 5. இந்த 5 எதுக்கு போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? பர்சன்டேஜ் அப்படின்றனால நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இன்ட்டு விலை எவ்வளோக்கு வந்து விற்றுருக்காரு நஷ்டத்தோட 4275 ரூபாய்க்கு வந்து விற்றுருக்காரு. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து அடக்க விலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அந்த சைக்கிளோட ஒரிஜினல் விலை. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம சுருக்கி போடணும். 100/100லேருந்து 5 வந்து மைனஸ் பண்ணோம்னா 95 இன்ட்டு 4275. சரிங்களா? இப்போ அடித்து போடுங்க. 4வது வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா இது வந்து 19 தடவை வரும். 5வது வாய்ப்பாடில் 19×5 95, 100 வந்து 20×5 வரும். 19ல் அடித்து போட்டிங்கன்னா 225 தடவை வந்து 4275 வரும். இது ரெண்டையும் பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு 4500 ரூபாய் வரும். இதுதான் வந்து அந்த சைக்கிளோட ஒரிஜினல் விலை. சரிங்களா? இதோட சமம் முடிஞ்சிருச்சா? முடியலை. என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ அந்த சைக்கிளோட ஒரிஜினல் விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா இதோட வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 5% லாபத்தோடு அந்த சைக்கிளை வந்து விற்கணும்னா எவ்வளவுக்கு வந்து அதை விற்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து அந்த சைக்கிளோட ஒரிஜினல் விலை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 4500 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன்? லாபம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா 100 + 5/100 இன்ட்டு 4500. ஏன் இங்கே 4500 போட்டிருக்கோன்னா அந்த பொருளோட ஒரிஜினல் விலை, சைக்கிளோட
உண்மையான விலையை நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 105 மேலே வரும், பை 100 வரும், இன்ட்டு 4500 வரும். இப்போ 0 0 கேன்சல் பண்ணுங்கள். இது ரெண்டையும் பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 4725 ரூபாய் வரும். இதுதான் வந்து லாபத்தோட அந்த பொருள் விற்கப்படும் விலை. சரிங்களா? இடம் பத்தாதனால இப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து மெத்தடு புரியுதான்னு பாருங்கள். இதுக்கெலாம் வந்து நீங்கள் ஃபார்முலான்னு இருக்குது. ஸோ ஃபார்முலா படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து குழப்பிடுவீங்க. சரிங்களா? அந்த ட்ரிக் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்மே வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிறது வந்து 4725. சரிங்களா? அந்த பொருளோட ஒரிஜினல் விலை 4500. அதோட 5% லாபத்தோட எவ்வளவுக்கு அந்த சைக்கிளை விற்கலாம்? 4725 ரூபாய்க்கு விற்கலாம். ஆன்சர் வந்து ஏ. புரியுதுங்களா? அந்த ட்ரிக் வந்து முக்கியம். இதை வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த சம் போடும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ரெண்டாவது கொஸ்டின், ஒரு பயன்படுத்தப்பட்ட மகிழுந்து ரூபாய் 2,40,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்டது. அதன் பழுது பராமரிப்பு செலவுக்காக ரூபாய் 15,000, காப்பீட்டு செலவுக்காக ரூபாய் 8,500 செலவு செய்யப்படுது. பிறகு அந்த மகிழுந்து ரூபாய் 2,58,230 ரூபாய்க்கு விற்கப்பட்டால் கிடைக்கும் லாபம் அல்லது நட்ட சதவிகிதம் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கார் வாங்குகிறாங்க. எவ்வளோக்கு வாங்குகிறாங்க? 2,40,000 ரூபாய்க்கு வாங்குகிறாங்க. ஸோ அதை வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க 15,000 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் அதுக்குரிய காப்பீட்டு இன்சூரன்ஸ் வந்து 8,500 ரூபாய் வந்து செலவு பண்ணுறாங்க. அந்த கார் வாங்கி அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டு அதை சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து விற்கிறாங்க. அப்போ எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னா 2,58,230 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. அப்போ இது அவங்களுக்கு லாபம் ஏற்படுமா நஷ்டம் ஏற்படுமா அப்படின்னா வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? எவ்வளவு லாபம் எவ்வளவு நஷ்டம் அதை வந்து நம்ம நம்பரோட வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சம்மில் வந்து நம்ம லாபம் வருதா நஷ்டம் வருதான்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் சதவிகிதம் கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஒரு மகிழுந்து. ஸோ மகிழுந்து வந்து எவ்வளோக்கு வந்து வாங்குகிறாங்க அப்படின்னா 2,40,000 ரூபாய்க்கு வந்து வாங்குகிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு பராமரிப்பு செலவு எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 15,000 ரூபாய் வந்து பராமரிப்பு செலவு வந்து பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் வந்து 8,500 ரூபாய் வந்து எடுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து டோட்டல் பண்ணுங்க. ஏன் டோட்டல் பண்ணுறோம்னா இதெல்லாம் சேர்த்து ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம். அந்த பொருளை வாங்கிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவு நம்ம பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விற்கும்போது நம்ம செலவு எல்லாத்தையுமே சேர்த்து தானே விற்போம். ஸோ அப்போ செலவெல்லாம் வந்து கூட்டணும். இதெல்லாம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 2,63,500 ரூபாய் வருது. சரிங்களா? இது வந்து ஒரு கார் வாங்கி அதுக்கான மே செலவெல்லாம் பார்த்து 2,63,500 ரூபாய் வருது. இப்போ இந்த காரை வந்து எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? விற்ற விலை எவ்வளோ அப்படின்னா 2,58,230 ரூபாய்க்கு வந்து விற்றுருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது இதில் வந்து நம்மளுக்கு என்ன வருது? நஷ்டம்தான் வருது. ஸோ அதில் வந்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 5,270 ரூபாய் வருது. அப்போ இது என்ன வேணால் நம்மளுக்கு நஷ்டம். சரிங்களா? நஷ்டம்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரியுதுங்களா? ஸோ வந்து ஒரு பொருளை வாங்குகிறோம். நம்ம வாங்குகிற விலையை காட்டிலும் அதிகமாக விற்றா தான் லாபம், கம்மியாக விற்றா வந்து நஷ்டம். மே செலவெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு விற்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து 5,270 ரூபா வந்து நட்டம் தான் ஏற்படுது. அப்போ நம்ம நட்ட சதவிகிதம் தான் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ நட்ட சதவிகிதத்திற்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நட்ட சதவிகிதம். சரிங்களா? ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நட்டம், நான் மட்டும் போட்டுக்கிறேன், நட்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100. இப்போ வந்து நட்டம் வந்து எவ்வளோ வருது நமக்கு? இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல எவ்வளோ வருது? 5,270 ரூபாய். சரிங்களா? அடக்க விலை அப்படின்றது நம்ம இந்த செலவு செய்தது அந்த வாங்கின தொகை எல்லாமே கூட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதுதான் வந்து அடக்க விலை.
அடகு விலை எவ்வளோ வருதுன்னா 2,63,500 ரூபாய் வருது. இன்ட்டு 100, இந்த 100 அப்படியே போட்டிருக்கோம். இது வந்து ஃபார்முலா சரிங்களா, நஷ்ட சதவிகிதத்திற்குரிய ஃபார்முலா இது படி தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 0 0 0 0 வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ 1 டைம் வரும். இது 2 தடவை 5270 வரும் சரிங்களா. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது, நட்ட சதவிகிதம் அப்படின்னா 2% வந்து வருது. ஸோ நட்டம் வந்து அவருக்கு எவ்வளோ ஏற்படுதுன்னா 2%. ஸோ ஆன்சர் வந்து நட்ட சதவிகிதம் 2. இதுவும் பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டு சம்மு, ரெண்டுமே நம்ம 8th ஸ்டாண்டர்டில் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.